டேய் என்னாச்சு? பயந்துட்டாடா. உட்கார் கீதா, வா. இன்னும் யாரா? தெரியல. சரி எடுத்து பேசு. ஹலோ, யாரா நீ? ஹலோ. ஆம்பளை குரல்கள்லாம் பதில் வராது. போன கீதாட்ட கூட. கீதாட்ட பேசணும் சொல்லு. குடு மா, பேசு. பயப்படா. இது உன் குரல் எவ்வளோ அழகா இருக்கு. நீ என்னடானா கண்டவங்கிட்டலாம் ஃபோனை கொடுத்துக்கிட்டு இருக்க. இப்போ என்ன பண்ற? நீ ரெடி பண்ண 50 lakhs எடுத்துக்கிட்டு நான் அனுப்புற லொகேஷனுக்கு தனியா வர. நீ மட்டும் அதை விட்டுட்டு நீ வேற யாரையாச்சும் கூட்டிட்டு வரணும்னு நினைச்ச. நான் இந்த வீடியோவை என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். கொல்ல முடியாதா? ஹரிப்பா, நான் பார்க்கணும். அதுக்காக வளர்த்தேன். அழாதீங்க. காசு பணம் பெருசு இல்ல, மான மரியாதை தான் பெருசுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன் ஜாமி, அப்பாவோட மான மரியாதை குழி தோண்டி போதைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேல்ல? சொல்ல முடிவு பண்ணிட்டேல்ல? இல்லாட்டி இப்படி வேலை செய்வேடி. இந்த குழந்தை நமக்கு வேண்டாம்டா. இந்த குழந்தை வேண்டாம். அப்ப எல்லாரும் குழந்தைய பெத்து உன்னால வளர்க்க முடியாதுயா. நீ குழந்தைய வளர்க்கறது கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. அதை பார்க்கறது தைரியம் அப்பாக்கு இல்லடா. ஒருவேளை என்ன பேச தெரியுமா? சொல்லுமா. அப்பா சொல்றது கேளுடி. சொல்லுவா. சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. நல்லதுக்கு தாண்டி சொல்றோம். கெஞ்சி கேக்குறப்பா, கெஞ்சி கேக்குறேன். சரிப்பா. பயப்படாம போ. நானும் ரகு உன்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். நட்ராஜ் அவள் காசு எடுத்துட்டு கிளம்பிட்டா. அவள் பின்னாலே அவள் புருஷனை ஃபாலோ பண்ணிட்டு வரான்.
சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன சரக்கு வேணுமா? இல்லை சார், ஒரு கேள்வி கேட்கணும். கேளு. சார் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வரவங்க எல்லாருமே ஒயின் ஷாப்பை மூடுவேன்னு சொல்லி தான் வராங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் மூடலையே, ஏன்? அப்படி மூடணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு? நான் ஒயின் ஷாப்பை மூடுன்னு போராட்டம் நடத்துவீங்க? வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1000 கோடி ரூபா வருமானம் ஒயின் ஷாப்லேருந்து வருதியா? அது தெரியுமா உங்களுக்கு? இல்லை சார், படித்தவங்க பெரியவங்கெல்லாம் மூடணும்னு விருப்பப்படுறாங்க, அதான். என்னையா படித்தவங்க? யோ, இந்தியா ஃபுல்லாக 30,000 கோடி வருமானம் படித்தவங்க கொண்டு வரல, பிடிச்சவங்க நாங்கள் தான் கொண்டு வந்திருக்கோம், தெரியுமா? அரசாங்கம் இலவசமாக கொடுக்குதுல, அரிசி பருப்புலேருந்து 1000 ரூபா பணம் வரைக்கும். அதில் எங்கள் பங்கு இருக்கியா? இங்கே பாரு, குடிகாரங்க நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஐடி கார்டு இல்லாத அரசாங்க ஊழியருங்கய்யா, அது தெரியுமா உனக்கு? அண்ணே உள்ள போய் நீங்கள் பாருங்க போங்க. ஓகே சார். வேணுமா? வேணாம் சார். பின்ன இங்க என்ன வேலை? எனக்கு என்ன பாடி கடா? உள்ள போய் என்னாச்சுன்னு பாரு, போ. போகிறேன் சார். இங்கே பாரு, பொதுமக்கள் நீங்கள் தான்யா ஜாதி மதம் இனம் நிறம் மொழி நல்லவங்க கிட்டவன்னு பிரித்து பார்க்குறீங்க. எங்கள் பார்வையில் எல்லாருமே நல்லவங்க தான். அங்கே பாருங்க, 2 நல்லவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, படு டீசெண்டாக படித்தவங்க மாதிரி. நாங்களா சார்? உங்களை தான். என்ன உங்கள் முகம் பால் ஓடிற மாதிரி இருக்கு, ஆனால் உங்களை போய் நியூஸில் கொலகாரன்னு சொல்கிறாங்க, அதுதான் கஷ்டமாக இருக்கு. அதுக்குள்ள நியூஸ்ல வந்துச்சா? குற்றவாளிகள் ரமேஷ் மற்றும் மணி இருவரையும் போலீசார் தனிப்படை அமைத்து போய் சொல்லாரா சார்? தப்பிக்கிறதுக்கு புதுசா பிளான் போறாங்க. உள்ள ஏத்துங்க. ஓகே சார். பயப்படாதீங்க, பார்க்கலாம். சரிம்மா, நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க. வாங்கப்பா, நீங்க இங்க உட்காருங்க. சரி, நீங்க வாங்க போலாம். கூட்டு போ. டாக்டர் வாங்க. வாங்க, இவங்க தான். உட்காருங்க. எத்தனை மாசம்? 2 மாசம். சரி, போய் படிங்க. மாத்திரையிலேயே அபார்ஷன் பண்ணிடலாம். நீங்க ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தைய கலைச்சிடலான்னு சொன்னாங்க.